ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த சூப் பண்ணுறதுக்கு நான் வந்து பேஸாக எடுத்துருக்கக்கூடிய பொருள் என்னென்னா முருங்கைக்கீரையோட தண்டு. அதாவது முருங்கைக்கீரை பொதுவாக வீடுகளில் நம்ம எடுக்கும் பொழுது அதோட தண்டை நம்ம தூர போட்டுருவோம். ஆனால் பூக்கள், காய்கள், இலைகளை விட காட்டிலும் இந்த முருங்கைக்கீரை தண்டில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா வந்து கண்டிப்பாக முருங்கைக்கீரை வாங்கும் பொழுதுலாம் இந்த தண்டை தூக்கி போடாமல் இதில் ரொம்ப ஹெல்த்தியாக சூப் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இந்த சூப்பை நாங்கள் சூப் மாதிரி எடுத்துப்போம். அண்ட் ரசம் மாதிரியும் கூட சாதத்தில் ஊற்றி பசஞ்சு சாப்பிடுவோம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சளி பிடிச்சிருக்க டைம்லலாம் இது மழை காலங்கள்லாம் இது சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். டைஜஷனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நல்லா இலசாக இருக்கக்கூடிய தண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை நம்ம வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கான இன்க்ரீடியன்ட் ஒரு சின்ன வெங்காயம் இருந்தால் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம்னா மீடியம் சைஸ் உள்ளது. ஒரு சின்ன தக்காளி, இது கூட வந்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. காரத்துக்கு இன்றைக்கி வரமிளகாய் நான் சேர்க்குறேன். நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, அதாவது மல்லி சேர்த்துட்டு ஒரு 4 பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிளகாவையும் கிள்ளி போட்டு நல்லா இடிக்கல்ல 1 2 தட்டி சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் வந்து நம்ம கிடைக்கும். இந்த சூப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் தான் ஆகும். சூப்பராக கம்மன்னு இந்த சூப்பை வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தண்டை இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். இது கூட நம்ம விழுதாக வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை தட்டி சேருங்க முடிஞ்ச அளவுக்கு. இல்லைனால தட்ட முடியாது அப்படின்னா நீங்கள் மிக்சரில் கூட குறப்பாக அரைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து தனியா கூட சீரகம், மிளகு, வரமிளகாய், பூண்டு இதை தட்டி சேர்த்துருக்கதை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 ட்ராப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 பேருக்கான சூப் பண்ணுறதுனால ஒரு மீடியம் சைஸ் உள்ள செம்பில் வந்துட்டு ஒரு செம்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். உங்களோட மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் லெவலை வந்து அதிகப்படுத்திக்கோங்க இல்லை குறைச்சிக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரில் நம்ம ஒரு 4 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பு வந்து ரெடி ஆகிடும். இந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவரோடு அந்த சூப் குடிக்கும் பொழுது நல்ல தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இப்போ 4 விசில் விட்டதுக்கப்புறம் நான் ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் சூப்பாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இதை டேரெக்டாக ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து பெப்பர் கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை நான் ரசமாக போல் சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன் அப்படின்னா சின்ன தாளிப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. பொதுவாகவே முருங்கைக்கீரை பூக்கள், இலைகள், காய்களை விட காட்டிலும் 3 மடங்கு அளவு இந்த தண்டு பகுதிகளில் சத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இலசாக இருக்கக்கூடிய குச்சிகளை வந்து பயன்படுத்தும் பொழுது அதோட சத்து ஃபுல்லாக முழுசாக நமக்கு கிடைக்கும். ஈவினிங் டைமில் இல்லை சளி பிடிச்சிருக்க டைம் இல்லை மழை டைம் இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான சூப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அண்ட் டைஜஷனுக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணும். உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பையுமே ரெடியூஸ்